வணக்கம் ரசிகர்களே. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு புதுமை இருக்கு. இசை உலகத்துல விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படின்ற பேர் எவ்வளவு பிரசித்தி பெற்றது, தமிழ்நாட்டில் அவங்க 2 பேரும் சேர்ந்து இசையமைச்சது தெரியாதவங்களே யாரும் இருக்க முடியாது. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் அவங்க பிரிஞ்சவங்க உங்க ரசிகர்களுக்காக 2 பேரும் சேர்ந்து மீண்டும் இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியை தரப்போறாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு ஒண்ணு அடுத்து ஞாபகம் வர்றது TM சௌந்தரராஜன், சுசீலா, ஜானகி, PB சீனிவாசன், மற்ற பாடல்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறாங்க. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நிகழ்ச்சியா இருக்கும்ன்றதுல சிறிதும் சந்தேகம் இல்லை. நீங்களே இப்ப பார்க்க போறீங்க. எனக்கு கடவுள் ஒரு சாரீரம் கொடுத்திருக்காரு, ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு. அது நான் ப்ரொஃபஷனல் சிங்கர் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் இருக்கணும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி என்னென்ன மெருகேற்றுக்கணும் நான் ஏத்துன்னு இருக்கிறேன். ஆனா ஒரு பிளேபேக் சிங்கருக்கு இருக்க வேண்டிய தகுதி, ஒரு ஸ்ருதி ஞான லயன்றது நம்ம கடவுள் கொடுத்ததுதான். அது கத்துக்க கொடுக்க முடியும். எவ்வளவோ அருமையான வாய்ஸ்கள் நீங்க பாத்துருக்கீங்க. என் வாய்ஸ் அருமையான வாய்ஸ் சொல்ல, நல்ல வாய்ஸ். நான் நல்ல சிங்கர், நான் எக்ஸ்ட்ராடினரி சிங்கர் சொல்ல மாட்டேன். என் ஃபீலிங் ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு பிளேபேக் சிங்கருக்கு எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திரையும் இசையும் எனக்கு தெரிஞ்ச வரணும். ஒவ்வொரு சிங்கரையும் தன பாணிக்கு கொண்டு வரக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி இருக்காங்க. அதுல நீங்க நம்பர் 1, 2ல வந்தா கூட நான் சொல்லதுல ஆச்சரியப்பட வேண்டியது இல்ல. உங்க ஸ்டைலுக்கு அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைன்னா. ஏன்னா சில பேர் நீங்க என்ன வளைச்சு இழுத்துன்னு வந்தாலும் வரவே முடியாது. அவங்க நம்ம போயிடணும். இல்ல நீங்க அப்படி போகல. எல்லாரும் அப்படி வரக்கூடாது. அவங்களை கூட உங்க வழி கொண்டாந்துருக்கீங்க. யாரு பாடினாலும் இது விஸ்வநாதன் சார் சாங்னு சொல்ல முடியாத அளவுக்கு அது இட்ஸ் நாட் எ ஸ்மால் திங். ஐயோ, பெரியவர் TMS அண்ணா பாடிருக்க அத்தனை பாட்டு உங்ககிட்ட பாடிருக்கிற, அவர் பாடிருக்கிற பாட்டு யாராலையும் பாடிருக்கவே முடியாது. He has sung so many songs. ஆத்மார்த்தமா அவர் ஒரு எக்ஸ்பிரஷனுக்காக எடுத்தீங்கன்னா நவரசங்கள் அவர் பாடாத பாட்டே கிடையாது. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஏன் என்ற கேள்வி ஒன்று கேட்டேன், இன்று நியாயம் இறந்தது. ஏன் என்ற கேள்வி ஒன்று கேட்டேன், இன்று நியாயம் இறந்தது. நான் உங்கள் தோழன், உண்மை தொண்டன் என்னும் சொந்தம் வளர்ந்தது. நான் உங்கள் தோழன், உண்மை தொண்டன் என்னும் சொந்தம் வளர்ந்தது. கொடுப்பதை கொடுத்தது, இங்கு தர்மம் ஜெயித்தது. கொடுப்பதை கொடுத்தது, இங்கு தர்மம் ஜெயித்தது.
வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களை சேரும். ரொம்ப சரி, ரொம்ப சரி. ஆமா, 40 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் பண்ணிட்டு இந்த வயசுல நாம சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. நான் வந்து சின்ன பையனாக இருக்கும் போது, நான் சங்கீதம் படிக்காததுக்கு முன்னாடி எனக்கு சங்கீதம் தெரிஞ்சது. நான் வெளியே கச்சேரி பண்ண முடிஞ்சது, ஒரு ராகங்களை பாட முடிஞ்சது. ஏன்னா ஒரு தியாகராஜ பாகவதர் கர்நாடக சங்கீதங்களையே பாடிக்கிட்டு இருந்தார். அந்த சினிமாவில் அதே நீ ஒன்னு ஒரு ஒரு சொப்பன வாழ்வில், ஒரு தீனகரணாகரணன், இப்படி எல்லாம் ஒரு பாடல்களை கேட்கும் போது எனக்கு ஆசை என்னன்னா, அதுல அவர்கிட்ட ஒரு ரீங்காரம் இருந்தது சாரியத்துல. அதுக்குத்தான் வந்து குப்பு பிடி மாதிரி அவரை நான் பிடிச்ச காரணம். என் ஃபாலோ பண்ற வித்வான்கள் எப்படி இருக்கணும்னா, யாருன்னாலும் தன்னுடைய சாரீரை எந்த வகையைப்பட்டது, அதுக்கு முன்னோடி யாருங்கிறத அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் நான் பிடிச்சுக்கிட்டேன். இதை வந்து காலம் சென்ற நமது முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கூட சொன்னார். எனது நண்பர் டி.எம். சௌந்தரராஜன் பாகவதருடைய பாட்டையே அப்படியே காப்பி அடிச்சு பாகவதர் மாதிரி பாடுறார், பாகவதர் மாதிரி பாடுறாருன்னு சொல்ல வச்சு பிறகு தனக்கர ஒரு பாணியை வகுத்துக்கிட்டாருன்ட்டு அவர் சொன்னார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கணும். இது ஏன் சொல்ல வர்றேன்னா, நாங்க சினிமா பார்த்ததுனால எங்களுக்கு ராகங்கள் தெரிஞ்சது, இப்படிதான் பாடலாம்ங்கிற ஒரு சாரியர வளம் கிடைச்சது. இது வருங்கால ஜெனரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி வளர்ந்ததுனால பிறகு ஈஸியா சங்கீதம் கத்துக்கிட்டேன்னா, இந்த தொழில் முதல்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் சங்கீதம் கத்துக்கிறது எனக்கு ஈஸி ஆயிடுச்சு. இந்த ஃபண்டமெண்டலே இல்லாம இருந்திருந்தா நான் ஒரு மரமண்டையா இருந்திருப்பேன். நம்ம கிட்ட வேலை வாங்குறதுக்கு சில ப்ரொடியூசர், சில டைரக்டர்களா இருக்காங்க பாருங்க. அவங்கள பத்தி சொல்லும்போது சில விஷயம் தத்துவமா இருக்கும். இந்த தங்கைங்கிற படத்துல கேட்டவர் எல்லாம் பாடலான்னு ஒரு பாடம், நீங்க பண்ண பாட்டு. அந்த பாட்டு அண்ணன் தெரியாது. அதுல என்ன ஆகி போச்சு, அந்த கேட்டவர் எல்லாம் பாடுறதுக்காக ஒரு 5 பாட்டு போட்டு வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ், கேட்டவர் எல்லாம் பாடலாம் பள்ளியோட, இன்னொன்னு பாட்டுக்கு என்ன சுவை உண்டு, எப்படி பல்லவியோட 5 டியூனையும் போட்டு வச்சிருந்தோம். இதை ஓகே பண்றதுக்கு பாலாஜி, தில்லோக சந்தர், கண்ணதாசன் சாரு, நாங்க அந்த ஆர்கெஸ்ட்ரா குரூப் எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். ஓகே பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஒரு பாட்டு தில்லோக சந்தர் சொன்னார், இந்த பாட்டு நல்லா இருக்கு, பாலாஜி அதுங்கிறாரு, நான் இதுங்கிறேன், கவிஞர் இதுங்கிற ஒரே குழப்பமா போச்சு. 5 போட்டா அப்படிதான், ஏதாவது ஒண்ணு இருந்தா ஸ்டெடியா இருக்கும். 5 போட்டு கன்ஃபியூஸ் பண்ண உடனே அந்த வழியா ஒரு தபால்காரன் வந்தான். அவனுக்கு ஒரு அபவுட் ஒரு 59 60 வயசுக்குள்ள இருக்கும், பெரியவர். அவன்கிட்ட மணிக்கணும். வந்த உடனே அவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னா இதை பாடி காமிங்க அப்படின்னாரு என்கிட்ட. இந்த 5 பாடி காமிச்சேன். அந்த ஆள் செலக்ட் பண்ணதான் கேட்டவர் எல்லாம் பாடலாம். இந்த போஸ்ட்மேன் அதை பற்றி சொல்லியே தான் பாட வச்சேன். கேட்டவர் எல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். பாட்டினிலே பொருள் இருக்கும், பாவையரின் கதை இருக்கும். பாட்டினிலே பொருள் இருக்கும், பாவையரின் கதை இருக்கும். மனமும் குளிரும், முகமும் மலரும். கேட்டவரெல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். கட்டுராணி மாப்பிள்ளை தேடி ஊர்வலம் போனாள் ஒரு நாளில். சிட்டு கட்டுராணி மாப்பிள்ளை தேடி ஊர்வலம் போனாள் ஒரு நாளில். கூட்டத்தோடு நானும் பார்த்து கொண்டு நின்றேன். கூட வந்த தோழி என்னை பார்த்தாள். கண்ணால ஜாடை செய்து கையோடு என்னை கொண்டு போனாள். தோழியின் வயது 60க்கு மேலே. நாங்க வந்து கம்போஸ் பண்ணும்பொழுது ஜூலை முடிஞ்ச உடனே கவிஞரும் பாட்டு அதுக்கு அமைச்ச உடனே எல்லாரையும் கேட்போம். அந்த ஆபீஸ் பாயிலிருந்து அங்க இருக்கிற வேலைக்காரன்ல இருந்து அதான் தோழாந்து இருக்கேன், எல்லாரையும் இது நல்லா இருக்காப்பா, இது நல்லா இருக்காப்பா, நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொன்னாதான் எங்களுக்கு வந்து ஒரு மனசு திருப்தியாகும். பழையபடி நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம்.
அதாவது அது என்ன விஷயம் நமக்கு நல்லா இருக்குங்கிற டிசைட் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணி தான் இங்க வந்து இது பண்றோம். Reaction. ரியாக்ஷன் நம்ம அது மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்களே பொதுமக்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாட்டை கொடுத்து நம்ம பக்குவப்படுத்திருந்த ஒரு காலத்துல இன்னும் சிம்பிளா வந்து பாட்டெல்லாம் அதுல இன்னொரு காரணம் கூட இருக்கு. ஒரு பாட்டு வந்து சாதாரணமா வந்து அதை வந்து ஓகே பண்றது கிடையாது எங்களுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் அந்த ஓகே பண்ணி முடிஞ்ச பிறகு கூட அந்த ஒரு பாட்டுக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியுங்களா? அந்த ஒரு பாட்டை சொல்லி கொடுக்கறதுக்கு 2-3 நாள் நீங்க வருவீங்க ரிஹர்சல். அதுக்கப்புறம் அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து ரிஹர்சல் டைரக்டருக்கு என்ன மூடு, என்ன டைப் ஆஃப் மியூசிக் கொடுக்கணுங்கிறது அதை வந்து அங்கேயே ஒரு ஸ்கெல்டன் ஆர்கெஸ்ட்ரா வச்சுக்கிட்டு முக்கியமான காரணம் என்ன, இப்ப ஃபாஸ்ட் லைஃப்